அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். யாசின் சூறாவினை வைத்து ஒரு மிகச்சிறந்த வஜீஃபாவினை தெரிந்து கொள்வோம். நினைத்த காரியங்கள் அத்தனையையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூறாவாக சூரா யாசின் காணப்படுகின்றது. எல்லோரும் மோதி பலனடைந்து இருக்கின்றார்கள். இந்த சூறாவை தினசரி அன்றாடம் காலை பொழுதில் ஓதி வந்தால் அன்றைய இரவு வரையிலும் எம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். காரியங்கள் அத்தனையுமே இலகுவாக்கி தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை கூறியிருக்கின்றார்கள். யாசினை எவ்வாறு ஓதினாலும் சிறப்பாகும். நடக்காத காரியங்களையும் நடாத்தி காட்டக்கூடிய ஒரு சூறாவாகும். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரி ஒருவர், அவருக்கு சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது, தந்தையும் தாயும் மட்டுமே. தந்தைக்கு மிகவும் வயதானபடியால் இன்னும் இதனால் தாய் மட்டுமே வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் தரம் 7 கற்றுக்கொண்டிருக்கும் போது தனது தாயின் உடலும் சரியில்லாமல் போகின்றது. அதாவது அந்த தாயினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு அவல நிலை. பிறகு இந்த ஏழை சகோதரி தனது பாடசாலை படிப்பினையை விட்டுவிட்டு வேலைக்கு செல்கின்றார்கள். சில வருடங்களின் பின்னர் திருமணம் செய்து கொள்ளாமல் தாயுடனும் தந்தையுடனுமே வாழ்வோம் என்று நினைத்து கொள்கின்றார்கள். 37 வருடங்கள் ஆகியதும் ஒரு நாள் ஒரு பயானை செவியுறுகின்றார்கள். சூரா யாசினை இந்த முறையில் ஓதினால் நீங்கள் நினைத்த காரியத்தை அல்லாஹ் நடாத்தி தருவான் என்று. மழையளவு கடன் இருந்தும் அதை கொடுக்க வழியின்றி இருக்கின்றார்கள் என்றாலும் நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தை பேறு அல்லது புதிய வீடு கட்ட வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு லட்சியத்தை நோக்கி போக வேண்டும் என்றால் யாசின் சூறாவினை ஓதுங்கள். இவர்கள் ஈமான்தாரியாகவும் இருக்கின்றார்கள். மேலும் இதனை அவர்கள் ஓதுவதற்கு ஆரம்பித்தார்கள். அதாவது அவர்கள் போகும் வேளையில் உற்பத்தி செய்பவற்றை தான் சுயமாக சுய தொழிலாக ஆரம்பிக்க வேண்டும் என்று ஓதப்போவதாக நினைத்து ஓதுவதற்கு ஆரம்பித்தார்கள். அவர்கள் தன்னை பற்றி எந்த விதமான அக்கறையும் செலுத்தாமல் இருந்தமையால் உடல் ஆரோக்கியமின்றியே காணப்பட்டார்கள். பிறகு நினைக்கின்றார்கள், தாயும் தந்தையும் இல்லாவிட்டால் தான் அனாதையாகி விடுவதாக சிந்தித்தார்கள். பிறகு 2 நியத்தை வைத்தார்கள். முதலாவது சுயதொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று, அடுத்ததாக திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த நியத்தை வைத்துவிட்டு தினசரி இதை ஓதுவதற்கு ஆரம்பித்தார்கள். சிறிது நாட்கள் செல்லும் போதே, அதாவது அவர்கள் ஆரம்பிக்க நினைத்த சுயதொழிலை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் இந்த பெண்ணை மணந்து கொள்ள விரும்புவதாக தகவல் கிடைத்தது. பிறகு நல்ல முறையில் திருமணம் நடக்கின்றது. திருமணம் நடக்கும் போது அவருக்கு வயது 38. அதாவது அவ்வளவுக்கும் அவர் வைத்த நியத் முடிவதற்கு முன்னரே, ஓதி முடிப்பதற்கு முன்னரே திருமணம் ஆகிவிட்டது. அதன் பிறகு கணவனும் மனைவியுமாக சேர்ந்து சுயதொழிலை மேலும் மேலும் அபிவிருத்தி அடைய செய்தார்கள். வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறியது. குழந்தையும் கிடைத்தது. வயதான தாயையும் தந்தையையும் நன்கு கவனித்தும் கொண்டார்கள். ஒரு சகோதரியின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம். அதாவது எந்த முறையில் சூரா யாசினை ஓத வேண்டும் என்றால் 313 தடவைகள், அதாவது பத்ர் சஹாபாக்களுக்கு நன்மையை கொடுத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடியவாறு ஓத சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது
நாம் 313 யாசின்களை எம்முடைய ஹாஜத்து நிறைவேற வேண்டும் என்று நியத்து வைக்கின்றோம். ஆனால் அதன் நன்மையின் சார்பாக பத்ர் சஹாபாக்களுக்கு துஆக்களை செய்ய வேண்டும். இதனால் பத்ர் சஹாபாக்களுக்காக நான் ஓதி ஹதியா செய்கின்றேன் என்று நியத்து வைத்துக்கொண்டு ஓத வேண்டும். பத்ர் சஹாபாக்களுக்காக இதனை செய்தால் அல்லாஹு தாலா அதனுடைய நன்மையின் காரணமாக எமக்கு எம்முடைய ஹாஜத்துகளையும் ஹலாலாக்கி தருவான் என்பதுடன் நன்மைகளையும் தருவான். நடக்காத காரியங்களினையும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நடாத்தி காட்டுவான். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய பெரிய ஹாஜத்துகளை நியத்து வைத்து ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதை ஓதுவதற்கு நேர காலம் என எதுவும் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளுங்கள். விரைவாகவே ஓதி முடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 யாசின்களையேனும் ஓதுங்கள். இதை கைவிடாமல் 313 தடவைகள் ஓதி முடித்துக் கொள்ளுங்கள். ஓதி முடித்துக் கொள்வதற்கு முன்னரே கேட்டது கிடைத்துவிட்டால் ஓதுவதை நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக 313 தடவைகள் ஓதி முடித்து விடுங்கள். பின்னர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.